சின்ன வயசுல நான் படிச்ச ஒரு நானிடெல் ஸ்டோரி, உண்மை எது போலி எது அப்படின்னு. ஒரு ஸ்டேஜ் ஷோல ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துவான். அவன் பயங்கரமா மக்கள் கை தட்டுவாங்க. அதன் பிறகு இன்னொருத்தவன் பயங்கரமா எல்லா அவனை விட திறமையா எல்லா வேலையும் செய்யும்போது கூட இவனை எல்லாருமே தூற்றுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவான், நிஜ பண்ணியை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான், போர்வை போத்திட்டு கத்த வைப்பான். எல்லாரும் இது பண்ணி மாதிரியே இல்லை, முன்னாடி பண்ணுறான் பத்தியா பஃபூன், அவன் பண்ணுறது தான் பண்ணி மாதிரி இருக்குன்னு எல்லாம் கத்தும்போது டக்குன்னு போர்வை விளக்கணும் நிஜமானும் பண்ணியிருக்கும். ஸோ அது அதில் என்னன்னா உண்மை எது போலி எது. அதாவது நீங்கள் என்னதான் நீங்கள் பண்ணி மாதிரி கட்டினா நீங்கள் பண்ணி கிடையாது, பண்ணி மாதிரி கத்துறீங்க அவ்வளோதான். ஆனால் நிஜ பண்ணி நீங்கள் காமிக்கும் போது உங்களால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ பெண் உணர்வுகளை ஒரு ஆண் எழுத்தாளர் எழுதுறாருன்னா நிறைய அதில் 60% கம்மியாக இருந்தாலும் கூட மற்றதெல்லாம் நிறைய ஹம்பக்காக இருக்கும். குட் லக் டு யூ லியோ கிராண்ட் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தை ஒரு பெண் இயக்குனர் இயக்கியிருந்தாங்க. நான் உண்மையிலே அந்த படம் பார்த்து வியந்து போனேன். அதை அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி படங்களை இயக்க முடியும், அந்த உணர்வுகளையும் அந்த பிரச்சனைகளையும் சொல்ல முடியும்.